ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி வீடியோவில் ஆர்டி அட்மிஷன் ரிலேட்டடான ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், அதாவது ஆர்டி அட்மிஷனுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸை வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. எப்படி நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்றதுக்கான டீட்டெயிலான ஒரு டெமோ வீடியோவை இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ எந்த மிஸ்டேக்ஸும் இல்லாமல் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ் வந்து என்னெல்லாம் எலிஜிபிலிட்டி அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதில் உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப் பேஜுக்கு ஓப்பன் பண்ணிவிடுங்க. இதில் ஸ்டார்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மேலேயே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணாலே உங்களுக்கு இந்தமாரி இன்டர்ஃபேஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் ஆகும். இதில் குழந்தையோடைய இன்ஃபர்மேஷன், ஃபஸ்ட்டு குழந்தையுடைய பேர் என்னவோ கொடுத்துக்கோங்க. அடுத்தது குழந்தை வந்து ஆனா பெண்ணா அப்படின்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கோங்க. அடுத்தது அவங்க சொல்லியிருக்க அந்த ஏஜ் லிமிட்டுக்குள்ளே உங்களுடைய குழந்தை இருந்ததுன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போது நம்ம அந்த ஏஜ் லிமிட்டையும் கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து அந்த லிமிட்டுக்கு மேலே போச்சு அப்படின்னா எரர் வந்துடும். ஸோ நீங்கள் இன்எலிஜிபிலிட்டி அப்படின்றத ஆட்டோமேட்டிக்காகவே ஷோ ஆகிடும். அடுத்தது பாஸ்வேர்டு அண்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். யூசர் ஐடி வந்து லாஸ்ட்டில் உங்களுக்கு அக்கௌண்ட் சப்மிட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு யூசர் ஐடி வரும். அப்புறம் உங்களுடைய ரிலீஜன் என்ன அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள். என்ன கம்யூனிட்டி அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த மென்ஷன் பண்ணியிருக்க கம்யூனிட்டி இல்லை அப்படின்னா லாஸ்ட் ஆப்ஷன்ஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மொபைல் நம்பர் வந்து கொடுத்துக்கோங்க. கையில் என்ன மொபைல் நம்பர் வந்து வச்சுருக்கீங்களோ, ஏன்னா கொடுக்குற மொபைல் நம்பர் வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த மொபைல் நம்பர் தான் ஸ்கூல்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. அவங்க கால் பண்ணும்போது நீங்கள் போக முடியல அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து வேஸ்ட்டாக போகிறதுக்கு, அதாவது ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கரெக்டான மொபைல் நம்பரை கொடுங்க. அடுத்தது நீங்கள் மேலே செலக்ட் பண்ணியிருக்கிற டேட் ஆஃப் பர்த்துக்கு என்ன உங்களுடைய குழந்தை வந்து எலிஜிபிலிட்டி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டா எல்கேஜா, இந்த ரெண்டு மட்டும்தான் இப்போ அப்ளிகபிள் ஆகும். ஸோ அப்போது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டா எல்கேஜி அப்படின்னு ஆப்ஷன்ஸ் வந்துடும். அதில் எல்கேஜி அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடும். கொடுத்துட்டு ஃபைனலாக சேவ் அப்படின்னு கொடுங்க. யுவர் அப்ளிகேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லி ஒன்று வரும். அந்த அப்ளிகேஷன் நம்பர் தான் உங்களுடைய யூசர் ஐடி. ஸோ அந்த அப்ளிகேஷன்ஸ் நம்பரை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டோ சேவ் பண்ணியோ நீங்கள் வச்சுக்கோங்க. அல்லது இந்த அப்ளிகேஷன் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மொபைலுக்கு வரும். ஸோ ஒரு சில டைமில் மொபைலில் சர்வர் இஷ்யூவாக இருந்ததுன்னா வராது. அதனால் இந்த அப்ளிகேஷன் நம்பரை வந்து நீங்கள் கன்ஃபார்ம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிறது தான். ஸோ அந்த நம்பரை வச்சு தான் நம்ம வந்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். பாஸ்வேர்டு ஆல்ரெடி நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ அது ஓகேன்னு கொடுத்தாலே உங்களுக்கு யூசர் நேம், அதாவது அப்ளிகேஷன் நம்பர், அடுத்தது பாஸ்வேர்டு. ஸோ நம்ம ஏற்கனவே நோட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த அப்ளிகேஷன் நம்பர், நம்ம க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டு. ஸோ இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் முடிஞ்சு ஜஸ்ட் நீங்கள் லாகின் அப்படின்னு ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த பேஜ் வந்து நம்மளுக்கு ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு பேரண்ட் பர்சனல் டீட்டெயில்ஸ் அப்படின்ட்டு இருக்குது. இதில் ஃபாதர், மதர், கார்டியன் நம்ம சொன்னபடி. ஸோ இதில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது யாருடைய அட்ரஸ் கொடுக்க போகிறீங்க, யாருடைய அட்ரஸ் வந்து ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது, அப்பாவுடைய அட்ரஸா, அம்மாவுடைய அட்ரஸா, அல்லது கார்டியன், அல்லது உங்களுடைய மாமா, அத்தை, சித்தி, ஆயா, பாட்டி யாருனா இருக்காங்க, அவங்க ஸ்கூல் பக்கத்திலே தான் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய அட்ரஸை கூட நீங்கள் கார்டியனாக மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போது அப்பாவுடைய அட்ரஸே பக்கத்தில் இருக்குது, அம்மா அப்பா அட்ரஸே பக்கத்தில் இருக்குது அப்படின்னா அப்பாவுடைய அட்ரஸை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அப்பாவுடைய ஃபாதர் அப்படின்னு டீட்டெயில் கொடுத்துட்டு அப்பாவுடைய பேர் என்ன, அவர் என்ன தொழில் செய்கிறாரு, எவ்வளோ இன்கம் வாங்குறாரு அப்படின்ற இன்ஃபர்மேஷன், இன்கம் போடுறத பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படின்னா 2 லட்ச ரூபாய்க்குள்ளே நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ அதுதான் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ என்ன தொழில் செய்கிறாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸும் நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கீழே நம்ம 3 கேட்டகரி ஒன்று பார்த்தோம். ஸ்பெஷல் கேட்டகரி, இன்கம் பேஸ் பண்ணி ஒரு கேட்டகரி, ஜாதி சான்றிதழ் பேஸ் பண்ணி ஒரு கேட்டகரி. ஸ்பெஷல் கேட்டகரி HIV பாதிக்கப்பட்ட குழந்தைகள், துப்புரவு பணியாளர்கள். ஸோ அது ரிலேட்டடான சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். அது இல்லை அப்படின்னா நோன் கொடுத்துருங்க. அடுத்த ஆப்ஷன்ஸ் வந்து ஷோ ஆகும். அதுவும் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நோன் கொடுத்தீங்கன்னா அடுத்த ஆப்ஷன்ஸ் வந்து ஷோ ஆகும். இப்போ நான் என்கிட்ட இன்கம் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ் வந்து நான் செலக்ட் பண்ணி எஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நோன் கொடுத்தீங்கன்னா அடுத்தது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வரும். ஸோ கம்யூனிட்டி ரிலேட்டடான கேட்டகரி வரும். அது நீங்கள் எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அது அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கம்மை பேஸ் பண்ணி அப்ளை பண்ணும்போது இன்கம் சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ சிம்பிள் ஒர்க்கு தான். ஸோ அந்த ஸ்டெப்ஸை முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் உங்களுடைய அட்ரஸை எக்ஸாக்டாக கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ அட்ரஸை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு பக்கத்தில் என்ன ஸ்கூல்ஸ் வந்து அவைலபிளாக எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஷோ ஆகும். அதனால் அந்த அட்ரஸை கரெக்டாக நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஸ்டேட்டு, என்ன டிஸ்ட்ரிக்ட் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் கொடுத்துருக்க அட்ரஸ் வந்து அந்த மேப்பில் வந்து கரெக்டாக வரும்.
நீங்கள் சேவ் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் அட்ரஸ் அதுக்கப்புறம் சேஞ்ச் அட்ரஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ நீங்கள் கொடுத்த அட்ரஸும் மேப்பில் இருக்கிற அட்ரஸும் சேமாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. சேமாக இருக்குது அப்படின்னா கன்ஃபார்ம் அட்ரஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணுங்கள். இல்லை சேமாக இல்லை டிஃப்ரெண்ட்டாக அது காட்டுது அப்படின்னா ஸோ வந்து நீங்கள் மேப்பில் வந்து உங்களுடைய அந்த லொக்கேஷன்ஸ் வந்து மூவ் பண்ணி நீங்கள் கரெக்டாக ஸோ நம்ம சொன்னபடி அந்த அட்ரஸ் வந்து கரெக்டாக தான் உங்களுக்கு லொக்கேஷன் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் இது சேஞ்சஸ் பண்ண தேவையில்ல. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தது குழந்தை இதில் வந்து டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணி சிஸ்டமில் வச்சுக்கோங்க. ஃபோட்டோ வந்து 100 KBயில் இருக்கணும். மற்ற எல்லா டாக்குமெண்ட்டும் 1 MBயில் இருந்தால் போதும். ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுங்கள். அடுத்தது குழந்தையுடைய பர்த் சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணுங்கள். அட்ரஸ் ப்ரூஃபுக்கு எதனா ஒரு ப்ரூஃபாக அப்லோட் பண்ணுங்கள். ஸோ வேறு இல்லை, அதாவது அட்ரஸ் ப்ரூஃப், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோட்டோ ப்ரூஃப். ஸோ இந்த டீட்டெயில்ஸில் வந்து பேரண்ட் ஐடி அந்த அதே சேம் ஆதார் கார்டே இருக்குது அப்படின்னா ஆதார் கார்டை கூட நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஸோ ஒன்றும் இஷ்யூ கிடையாது. ஸ்கூல் பக்கத்தில் என்ன நியர்பையாக இருக்க அட்ரஸ் இருக்கோ அதை மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. மெயினாக குழந்தையோட ஃபோட்டோ, அடுத்தது இன்கம்மை நீங்கள் பேஸ் பண்ணி அப்ளை பண்ணதுனால இன்கம் சர்டிஃபிகேட் வேணும். அடுத்தது குழந்தையுடைய பர்த் சர்டிஃபிகேட் வேணும். பேரண்ட்டுடைய ப்ரூஃப் வேணும். ஃபோட்டோவோட இருக்கிற மாதிரி ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு. ஸோ எதனா ஒரு ப்ரூஃப் இருந்ததுன்னா போதும். 2 இருந்ததுன்னா 2 கூட அப்ளை பண்ணலாம். 2ம் அப்லோட் பண்ணலாம். ஆனால் நியர்பையாக இருக்கா அப்படின்றத மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதுதான் மெயின். ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் 1 by 1 செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணிவிடுங்க. ஸோ எல்லாத்தையுமே நம்ம அப்லோட் பண்ணலாம். ஸோ என்ன அப்லோட் பண்ணுறீங்களோ அதை வந்து ஒரு செட் ஆஃப் ஜெராக்ஸ் எடுத்து உங்களுடைய ஸ்கூல்ஸில் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ முன்கூட்டியே நீங்கள் போய் சப்மிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அவங்க வந்து கண்டிப்பாக அந்த நீங்கள் கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு வந்து கால் பண்ணுவாங்க. கால் பண்ணும்போது கண்டிப்பாக இதில் வர அப்ளிகேஷன் நம்பர், ஸோ நான் அந்த ஃபைனலாக அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு அப்ளிகேஷன் நம்பர் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அந்த அப்ளிகேஷன் நம்பர், அடுத்தது ஒரு ஃபோட்டோ, அடுத்தது பர்த் சர்டிஃபிகேட், உங்களுடைய பேரண்ட் டாக்குமெண்ட்ஸ், ஸோ இந்த என்னென்ன ப்ரூஃப்லாம் கொடுத்தீங்களோ அது எல்லாத்தையுமே ஒரு செட் ஆஃப் ஜெராக்ஸ் எடுத்துக்கணும். ஸோ இப்போது ப்ரூஃப் அப்லோட் பண்ணிட்டோம், செலக்ட் பண்ணிட்டோம். இப்போது நம்முடைய அட்ரஸுக்கு பேஸ் பண்ணி நியர்பையாக எந்தெந்த ஸ்கூல்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு காட்டும். இப்போது என்னுடைய அட்ரஸுக்கு பார்த்திங்க அப்படின்னா 2 ஸ்கூல்ஸ் வந்து நம்மளுக்கு அவைலபிளாக நியர்பையாக இருக்கிற மாதிரி காட்டுது. இப்போது 2 ஸ்கூல் அதை செலக்ட் பண்ணி ஏரோ மார்க் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு ஷோ ஆகிடும். ஸோ இப்போ நம்ம 2 ஸ்கூலும் செலக்ட் பண்ணிட்டோம். எத்தனை ஸ்கூல்ஸ் இருக்கோ 5 ஸ்கூல்ஸ் வரைக்கும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரே டைமில் இன்டர்வியூ ஒரு டைம் கூப்பிட மாட்டாங்க. ஒரு சில ஸ்கூல்ஸில் வந்து முன்ன பின்ன இருக்கும். ஸோ எப்படி வேணும் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். எதனா ஒரு ஸ்கூல்ஸ் வந்து செலக்ட் பண்ணி இந்த ஸ்கூல்ஸ் தான் எனக்கு வேணும் அப்படின்னா கான்ஃபிடென்ட்டாக அந்த ஸ்கூல்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலாக சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதில் எதனா கரெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா கீப் எடிட்டிங் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா அதுக்கப்புறமா ஒன்ஸ் சப்மிட் பண்ணதுக்கப்புறமா உங்களால் எந்தவித சேஞ்சஸும் பண்ண முடியாது. அதனால் கரெக்டாக இருக்கா அப்படின்றத நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. நம்ம சொன்னபடி இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம், அடுத்தது குழந்தையுடைய ஃபோட்டோ, அடுத்து குழந்தையுடைய பர்த் சர்டிஃபிகேட், பேரண்ட் ஐடி ப்ரூஃப், அதுக்கப்புறம் அட்ரஸ் ப்ரூஃப், அடுத்தது இன்கம் பேஸ் பண்ணி அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட், அல்லது கம்யூனிட்டி பேஸ் பண்ணி அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஸ்பெஷல் கேட்டகிரி பேஸ் பண்ணி அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகிரிக்கான சர்டிஃபிகேட். ஸோ இது எல்லாத்தையுமே எடுத்துன்னு போய்ட்டு நீங்கள் ஸ்கூல்லேருந்து கால் பண்ணும்போது அந்த வெரிஃபிகேஷனுக்கு போகும்போது நீங்கள் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் அவங்களை வந்து வெரிஃபிகேஷன் பண்ணும்போது எதனா சர்டிஃபிகேட் வந்து மிஸ் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் முன்கூட்டியே ஸ்கூல்ஸில் வந்து சப்மிட் பண்ணலாம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது ரிலேட்டடான வீடியோஸை நெக்ஸ்ட் நம்ம ஒவ்வொரு வீடியோவாக உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்